ரதியக்கா அடுப்படியில் எங்கள் அம்மா ஸ்டைலு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறேன் அக்கா. இது வந்து கவுனி அரிசி 4 மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும் அக்கா. 5 மணி நேரம் இப்போ ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்து 4 கிலோ அரிசிக்கு 4 கிலோ வாட்டர் ஊற்றி ஊற வச்சேன். ஊறினதுக்கப்புறம் தண்ணி இவ்வளோ 1 கிளாஸ் மாதிரி இருக்குது. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதையும் சேர்த்து வேக வைக்கும்போது ஊற்றிடணும். நம்ம அந்த குக்கரில் இந்த கவுனி அரிசியை போட்டுக்கலாம். இப்போது எல்லா அரிசியும் அந்த வாட்டரையும் ஊற்றிடுங்க. வாட்ரு வேஸ்ட்டு பண்ண வேணாம். இதில் உள்ள சத்தெல்லாம் அந்த வாட்டரில் தான் இருக்கும். ஊற வச்ச தண்ணியில் ஃபஸ்ட்டே நம்ம டேப் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம வந்து அப்படியே எடுத்து நம்ம பாயில் வேக வைக்கிறதுக்கு ஊற்ற முடியும். இப்போ இதில் சும்மா பேருக்காக்கா 2 கல் உப்பு போடுறேன். இப்போ குக்கரை மூடிடலாம். மூடிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு விசில் போட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் விடலாம். அவ்வளோதான். அடுப்பத்தை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடும். அவ்வளோதான். விசில் வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ கவுனி அரிசி வெந்திருக்கும். தண்ணி திட்டமாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? 4 கிலோ அரிசிக்கு 2 கிளாஸ் ஊற்றி ஊற வச்சோம்னா 1 கிளாஸ் ஆயிரும் அரிசி ஊறும்போது. அப்போ நம்ம வந்து இப்போ 1 கிளாஸ் தான் அதில் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துருக்குறோம். இப்போ இதில் அக்கா வந்து அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி போட்டுக்கோங்க. இப்போ அக்கா என்ன பண்ணியிருக்கேன்னா, அக்கா வீட்டில் அந்த வெல்லம் வந்து பொடி தூள் பண்ணிவிட்டு இப்படி பாகு மாதிரி ஒரு கொதி தான் கொதிக்க வைப்பேன். கம்பி பாகு எந்த பதமும்லாம் கிடையாது. ஒரு கொதி கொதிக்க வச்சு அப்படி வச்சுப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்டுக்கு டீ காஃபிக்கு இதில் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் ஊற்றி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லாத அன்றைக்கி இப்படி ஊற்றி கொடுப்பேன். உடனே வெல்லம் பொடி பண்ணால் எப்படி இருந்தாலும் கரைய மாட்டேங்குது இப்போ உள்ள வெல்லம். அதனால் அக்கா அந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு கொதி கொதிக்க வச்சு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். அந்த சிரப்பை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ அக்கா கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அதுக்கு 1 கரண்டி ஊற்றிருக்கிறேன். இதுக்கு 1 கரண்டி ஊற்றிருக்கேன். இது வந்து கவுனி அரிசி எல்லாம் சுகர் பேஷண்ட் எல்லாம் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்குனா இதில் இன்னும் கூட 1 கரண்டியோ 2 கரண்டியோ ஊற்றி நல்லா ஸ்வீட் சூப்பராக நிறையா இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அக்கா 1 கரண்டி ஊற்றிருக்கேன். போதும், எங்களுக்கு போதும். நீங்கள் அதிகமாக இது பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு பாருங்கள், இந்த கப்பில் 3/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன். இந்த தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டே கிளறுங்க. எல்லாம் சேர்ந்து அந்த சூட்டோடு கிளறும்போது தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இது வந்து ஏலக்காய் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இருக்கும். இது குட்டி ஸ்பூனு. இதில் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். அதுவும் நம்ம சாய்ஸ் தான். நம்ம வாசனைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏலக்காய் போடாமலும் சாப்பிட்லாம். இது எங்கள் அம்மாவுடைய அர்ஜெண்ட்டான ஸ்வீட்டு. கவுனி அரிசி வீட்டில் இருக்கும். அப்போ இதை மாதிரி வேக வச்சுட்டு அதில் வந்து கருப்பட்டியை பொடி எங்கள் அம்மா கருப்பட்டியில் தான் செய்வாங்க. கருப்பட்டி தூள் பண்ணி போட்டு இந்த மாதிரி தேங்காய் துருவி போட்டு பவுலில் அள்ளி கொடுத்துருவோம். அந்த ஹெல்த்தி வரவே வராதுல்லப்பா. அதெல்லாம் செம. அந்த மாதிரி ஹெல்த்திலாம் இனிமேல் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. இது அப்படியே அடுப்பிலே வச்சுட்டு தான் அக்கா கலர்றேன். இப்போ ஒரு பவுல் மட்டும் என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கிறனால அக்கா அந்த 1 கரண்டி தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ ஒரு பவுல் மட்டும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ வேணால் ஸ்வீட்டு ஊற்றி குழந்தையோடதான்ப்பா ஃபினிஷு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஹெல்த்தியோட இந்த கவுனி ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு 2 மினிட்ல ரெடி ஆயிரும். நம்ம மார்னிங்கே ஊற வச்சுட்டா ஈவினிங் 4 o'clock எடுத்து செய்ய வேண்டியதான். வேறு அது ஒரு 2-3 விசில் தான், நல்லா வெந்துடும். பழைய குக்கர்னால் 3 விசில், புது குக்கர்னால் 2 விசில் தான். இந்த அரிசி நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நிறையா தேங்காய் நீங்கள் என்னென்ன அதில் போடணுமோ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா நிறைய ஸ்வீட்டை போட்டு கருப்பட்டி தட்டி போடுங்க. அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை போடுங்க. இன்றைக்கி அக்காட்ட நாட்டு சர்க்கரை இல்லை. அதனால தான் நான் வெல்லம் வந்து எனக்கு டீக்கே வெல்லத்தை வந்து கரைச்சி அடுப்பில் லைட்டாக வச்சு கரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ ஸ்வீட்னாலும் குழந்தைங்களுக்கு போட்டு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. வர்றதுக்குள்ளே நம்ம குக்கரில் வச்சுட்டோன்னா வந்தோடனே தேங்காய் துருவலை போட்டு பரட்டி எடுத்து கொடுத்துடலாம். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வந்து என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ கொடுத்து தான் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அதுங்களுடைய படிப்புப்பா. இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்ட்லேயே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.